திமுக அரசு தான் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னேன். ஒரு முதலமைச்சராக சொல்லணும், சாமானிய பெண்கள் சொல்லணுங்க, சாமானிய பெண்கள் சொல்லணும், உழைக்கிற பெண்கள் சொல்லணும். இந்த ஆட்சியில் நாங்கள் சுதந்திரமாக போகிறோம். மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் இல்லையா, இரவு 12 மணிக்கு கூட அவங்க பெண்ணு வந்து நகையை போட்டுட்டு சாலையில் என்னைக்கு நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு விடுதலை, பெண்கள் சுதந்திரமாக இந்தியாவில் வாழ்கிறாங்கன்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கார். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் காலத்தில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது. நாங்கள் மட்டும் சொல்லலைங்க, நம்முடைய துணை ஜனாதிபதியாக இருந்த நாராயணன் அவர் சொன்னார், உங்கள் ஓய்வு காலத்தில் எங்கே கழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இன்னைக்கு இந்தியாவிலேயே அமைதியான மாநிலம், மக்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எதுண்டா தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னார். அங்கே தான் வசிக்க என்னுடைய இறுதி காலத்தை அங்கே தான் கழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் மட்டும் எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு பெண்கள் 5 வயசு பாப்பாவிலேருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க. இப்போ பெண்கள்லாம் இருந்தால் கூட நான் கூப்பிட்டு சாட்சி சொல்லுவேன், என்னடா நீ ஒரு ஆள் தாண்டா இருக்க, என்னம்மா உண்மை தானம்மா, பாதுகாப்பு இருக்கா, கிறுக்கு போத வைக்குது. இன்னைக்கு கூட ஒரு பெண் பாருங்க, பெங்களூரில் ஐடியில் வேலை பார்க்குற பெண்ணு கஞ்சா கடத்துறாங்க. ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு, அது மேக்சிமம் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு மூலமாக தமிழ்நாட்டு வழியாக இலங்கைக்கு கடத்துகிற ஒரு மபையா கும்மாலே வச்சுருந்துருக்க. இதெல்லாம் நமக்கு தெரியுதா? விதவிதமான போதைகள். இப்போ நான் இந்த சட்டமன்ற என்னுடைய தொகுதியில் நம்மளுடைய வணிகவரித்துறை அமைச்சர் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொடையை கொடுக்குறாரு, டிஃபன் கேரியர் கொடுக்குறாரு, என்னென்னமோ திட்டம் சொல்கிறார். என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் கூட நான் திட்டத்தை செஞ்சு அந்த அதிகாரிகள் எழுதி கொடுத்து யாரும் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பார்த்து எந்த திட்டத்தையும் கொண்டு வந்துட முடியாது. அந்த அதிகாரிகள் அவங்க வந்து எஸ்டிமேட் போடணும். எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த எஸ்டிமேட்டுக்கு அந்த நிதி ஒதுக்குவாங்க மாவட்டத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். அதில் கூட செல்லூர் ராஜு கொடுக்குறத வந்து நீங்கள் மேக்சிமம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, வாய்மொழி உத்தரவு போடுறாருன்னா, இது மாதிரி ஒரு அமைச்சர் நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு அமைச்சர்ன்றவர் என்னன்னா எல்லாத்தையும் ஒரே கண்ணோடு பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் இவரை தான் சொல்கிறாரு, நம்ம முதலமைச்சர் பாராட்டுறார். மூர்த்தி நான் பார்த்த கூட்டங்கள்லே இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்க்கலேன்றார். அந்த மதுரை கூட்டத்தில் சொல்கிறார் நலத்திட்டத்தின்னு, அது பட்டா கொடுக்குறோன்னு சும்மா போலியாக கொடுத்து மக்களை கூட்டி கொண்டு போய் வச்சுருக்காரு. அதுக்கு மூர்த்தி கீர்த்தி பெருசாகி போச்சு அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் இவரை பார்த்துங்க. நான் கேட்குறேன், இதே முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம மூர்த்தி வந்து மதுரை மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்களை என்கிட்ட கேட்டு பெற்றார், மதுரை மாவட்ட மக்களுக்கான திட்டங்களை கேட்டு பெற்றான்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லுங்க. கூட்டம் சேர்த்தது சொல்கிறார், அவருக்கே தெரியுது எந்த திட்டத்தையும் இவர் கேட்க மாட்டார். நான் கொண்டு வந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது, முயற்சி எடுத்தது நானும் எங்களுடைய அதிமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் தான் முழுக்க என்னுடைய மதுரைக்கு மக்களுக்கு வேணும்னு சொல்லி எங்கள் முதலமைச்சர்கிட்டையும் அன்றைக்கி இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் கேட்டு பெற்ற நான் என்னுடைய தொகுதியில் இன்றைக்கி முழுமை பெறலைங்க. இன்றைக்கி நிறைய இடங்களுக்கு நான் போயிட்டுருக்கேன், மக்களை பார்த்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். சந்திக்கும் போது தான் மக்கள் சொல்கிறாங்க, எப்போ அந்த புழு லைன் ராசு, அந்த புழு லைனில் தண்ணியே வர மாட்டேங்குதுப்பா, என்னப்பா நீ கொண்டாந்துன்னு சொன்னால் 24 மணி நேரம் தண்ணி பிடிச்சிக்கலான்னு சொன்னேன், எப்போ வேணாலும் தண்ணி பிடிச்சிக்கலான்னு சொன்னால் தண்ணியே வர மாட்டேங்குது, தண்ணி ஒன்றும் வரல, ஒழுங்காக வரல, பார்த்தீங்கன்னா சாக்கடை கலக்குது, எங்களுக்கெல்லாம் வரவே இல்லைனே அப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்க. நிறைய வார்டுகளில் எங்களுக்கு இல்லை. ஆனால் நம்ம அன்பு சகோதரர் வணிக வரித்துறை அமைச்சருடைய கிழக்கு தொகுதியில் 14 வார்டுகள் இருக்குங்க. 14 வார்டுகளையும் முறையாக தண்ணி போகுதான். இந்த அதிகாரிகள் எப்படிப்பட்ட அதிகாரி பாருங்க, இந்த அமைச்சர் எப்படி இருக்கார் பாருங்க. இதே அமைச்சர்
இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். அவர் வெறும் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் பகுதிக்கு நான் மதுரை மாவட்ட அமைச்சராக இருந்ததனால், கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்ததுனால அண்ணன் எடப்பாடியார்ட்ட சொல்லி பாதாள சாக்கடை திட்டம் 700 கோடி ரூபாயில் கொண்டு வந்தது அவர் தொகுதிக்கு. என்னுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2 வார்டு தான். அதான் இப்போ மாநகராட்சி 3 வார்டு, மீதி அவர் வார்டுக்கு முழுமையாக கொண்டாந்தோம். திருப்பரங்குன்றம் தொகுதி கொண்டு வந்தோம், முழுமையாக பெற்றோம். அதே மாதிரி தண்ணி முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இவர் தொகுதிக்கு வேணான்னு சொல்லி என் தொகுதிக்கு மட்டும் செஞ்சானா? மதுரை மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லித்தான் அமைச்சர்கள் இருக்கணும். தமிழ்நாட்டில் பணியாற்ற ஒவ்வொரு அமைச்சரும் உறுதிமொழி எடுக்கும்போது எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். இவர் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு கட்டளையிடுறான்னா எப்படிப்பட்ட அமைச்சர்? என்னுடைய தொகுதியில் கூட்டு குடிநீர் திட்டம் போகக்கூடாது, சரியாக நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட அமைச்சர்? உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் எங்கள்கிட்ட 10 கோரிக்கை கேட்டிருந்தார். பல தடவை நான் ஊடகத்தில் சொல்லிட்டேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மாநகராட்சி பகுதியில் இந்த கழிவுநீர் கழிவுநீர் ரொம்ப ஓட மாதிரி போகுது. குடிநீர் வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெருவெல்லாம் சாக்கடையாக இருக்குது, குண்டும் குழியுமாக ஆகிடுது. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. காரணம் என்னென்னா, ஏற்கனவே அந்த லிஃப்ட் வேலை, அந்த கழிவுநீரை தேக்கி வைக்கின்ற கிணறு கம்மியாக இருக்குது, குடித்தனம் பெருசாகிருச்சு. எனவே 5-6 இடங்களில் கூடுதலாக இந்த கழிவுநீர் பம்பு வெல் அமைக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அது 5 கோடி ரூபா நிதி அது போடப்பட்டு அதுவும் நடக்கலை. அதே மாதிரி என்னுடைய கோச்சடை பகுதியில் 6 கோடிக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்துருந்தார். அங்கே இருக்கிற கம்மாயில் சுற்றி நடவாதை, பார்க் வசதி எல்லாம் செய்வதற்கு கொடுத்தார். அதுவும் அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அந்த நடவடிக்கையை நிறுத்திவிட்டார். இன்றைக்கி மேற்கு தொகுதியில் டிப்பனை கொடுக்குறாரு, கொடையை கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், இந்த மேற்கு தொகுதி கொண்டு வந்த திட்டம் நான் கொடுத்த அந்த 10 கோரிக்கையும் நிறைவேற்றுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாரா? ஒரு அமைச்சர் நடவடிக்கை எடுத்துருக்கணுங்க. மதுரை அமைச்சர் எந்த தொகுதியாக இருந்தா மக்கள் தானே. இன்றைக்கி அந்த மக்கள்கிட்ட அதை செய்வேன் இதை செய்வேன்ட்டு குடிநீர் அந்த குடியிருப்போர் நலசங்கத்தை கூப்பிட்டு சொல்கிறாருன்னா இவர் சொல்கிறது நல்லா இருக்கா? சாத்தான் வேதம் ஓடுவதை போல் தான் இருக்கிறது. அது மாதிரி தான் அன்பு சகோதரர் கேட்ட மாதிரி மகளிருக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பற்ற தன்மை தான் இருக்குது. இன்றைக்கி எத்தனை பெண்களுக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது மாவட்ட ஆட்சித்தலைவரான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் சாதாரண பெண்களுக்கு இல்லை, அண்ணா பல்கலை மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை. சாருன்றதுக்கு இன்னும் விடுதலையே கிடைக்கல, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. விடுவி தெரியாத ஒரு ஆட்சியை நடத்திட்டு இதே கனிமொழி என்ன சொன்னாங்க போன தடவை தேர்தல் பிரச்சாரத்தில்? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். கனிமொழி கருணாநிதியுடைய, நம்முடைய கலைஞர் டாக்டர் கலைஞருடைய மகள். அப்பாவுக்கு தப்பாமல் மகன் பிறந்திருக்காங்க. பொய்யவே சொல்லி ஓட்டு வாங்கினோட மக்களை ஏமாற்றணுன்ற மாதிரி போன தேர்தலில் என்ன சொன்னார் அந்த அம்மா? சொன்னாங்க, இளம் விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் கூடிட்டாங்க, இது காரணம் இன்றைக்கி இருக்கிற டாஸ்மாக் கடையை தான். இந்த டாஸ்மாக் கடையை எங்கள் அண்ணன் வந்த உடனே மூடிடுவார், ஒரு கையெழுத்தில் மூடிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முதலமைச்சரும் சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய நிருபர், நீங்கள் இங்கே இப்போ கேட்க மாட்டேன்னீங்க, அந்த நிருபர் கேட்டார், ஏம்மா அம்மா கனிமொழி அம்மா, நீங்கள் எம்பிகிட்ட நாங்கள் கேட்குறோம், இந்த சாராய ஆலையெல்லாம் உங்கள் அமைச்சர்கள் தானே வச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெகத்தராஜுங்க, டிஆர் பாலு, எப்படி அடிக்கிட்டே போனாங்க, இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி ஆலயம், அதெல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லி மூட வச்சுடுவார். அப்போ அதை மூட வச்சா என்ன செய்யணும், இதெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு போயிடும், இங்கே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு போய் அவங்க என்னத்தை பேச போகிறாங்க? இந்த ஆட்சியில் பெண்கள் மாநாடு நடத்தி ஏன்னா 500 1000 கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க, கூடுதல் காசு கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பேச முடியும்? அதுக்காக அந்த மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க.
அதுதான் நடக்கும். ஒன்றும் இல்லை, ஒன்றுங்க. இப்போ அத்திப்பழத்தை புட்டு பார்த்தோம். அத்திப்பழம் பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே பார்த்தா செக்கச்செவேன்னு இருக்கும். புட்டி பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, புழு பூச்சியெல்லாம் இருக்கும். அது மாதிரி இதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு கொடுத்த தாலிக்கு தங்கம் இல்லை, மகளிர் பணிபுரிய மகளிருக்கு உதவி இருசக்கர வாகனத்துக்கு மானியம் கொடுக்குற அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. மடிக்கணி நிறுத்திட்டாங்க. அம்மா மினி கிளினிக் நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி அம்மா பேரில் இருக்குன்றதுக்காக அம்மா உணவகத்தையும் இன்றைக்கி மூடுவதற்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆக இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதையும் செய்யாமல் ஒரு மாநாடை நடத்தி இதில் விளம்பரம் தருது திமுக. இதுலேயும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் தான் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறேன்.